ஒரு நாள் ஓய்வுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். பொங்கல் அன்னைக்கு. பொங்கல் அன்னைக்குன்னா அன்னைக்கு கட்சிக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாம் வந்து என்னை பார்ப்பாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. நான் திரும்பி வாழ்த்து சொல்லுவேன். இது வந்து வருஷம் நடக்கிறது. தலைவர் இருக்கிற இடத்துல தலைவரை போய் நாங்கள் பார்ப்போம். தலைவர் வீட்டில் இருப்போம். தலைவரோட தான் உட்காந்து சாப்பிடுவோம் பொங்கல் அன்னைக்கு. அது வந்து வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டாக நடக்கும். அது இப்போ வந்து நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு அடுத்தது மாட்டுப்பொங்கல். அது கூட இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம் வந்தது. அதனால் வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அங்கே விருது கொடுக்குற நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு நானும் உதயாவும் அங்கேருந்து கிளம்பி நேராக ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கின தோட்டம். அந்த தோட்டத்தில் போய் ஃபேமிலி எல்லோரும் ஒன்று சேர்ந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் ஒரே நாள் ஒரு நாள் முழுக்க எல்லாம் இருப்போம். இரவோல மறுநாள் தான் அங்கே புறப்பட்டு வருவோம். பேரப்பிள்ளைகள்லாம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்குதா? பேரப்பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் லீவு நாளில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயமாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து அவங்களோட தான் உட்காந்து மத்தியானம் சாப்பிடுவோம். நான் வர லேட்டானால் கூட வெயிட் பண்ணி இருப்பாங்க, அவங்களோட உட்காந்து சாப்பிடுவோம். சில நேரங்களில் நான் அங்கே போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவேன். என்றைக்கா வாய்ப்பு கிடைச்சா இரவு நேரத்தில் போயிட்டு அவங்களோட உட்காந்து சினிமா பார்க்குறது உண்டு. கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி. கலைஞர் உங்களோட நெருக்கமாக இருப்பார், பேரிட்டு அழைப்பார் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்படி அவரோட பழகுவீங்க? உங்களுக்கும் உதயநிதிக்குமான உறவு? இப்போ உதயநிதி வந்து அரசியலுக்கு வந்துட்டார். முதல்ல சினிமாவில் நடிக்கும் போது அந்த சினிமாவில் நடிக்கிறப்போ வந்து எந்த படத்தை நடிக்கிறேன் என்ன கதைங்கள்லாம் சொல்லுவார். அப்புறம் படம் போயிட்டு படம் முடிஞ்சோடனே போட்டு காட்டுவார். அப்புறம் சில 2-3 கரெக்ஷன்லாம் கூட நானே படத்தில் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்காம அவரும் செய்ய மாட்டார். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நிகழ்ச்சி கிளம்புறது முன்னாடி 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ உதயநிதி அவர்களுடைய திரைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஏன்னா எம்ஜிஆர்கிட்டே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ உதயநிதியுடைய திரைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்லாம் அடிச்சதுண்டா? நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம 2 நாள் முன்னாடியே போட்டு காமிச்சிடுவார். எனக்கு படம் முடிஞ்சோன்னே போட்டு காமிச்சோன்னே சில குறைகள்லாம் சில நான் சொல்லியிருக்கிறேன். அது சிலதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, சிலது எடுக்கலை. அது டைரக்டருடைய காம்ப்ரமைஸு. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார். சரி, நானும் விட்டுடுவேன். அது அவ்வளோதான். ஓகே, பல முறை சொல்லியிருக்கிறேன். நல்ல சீன்லாம் பாராட்டியிருக்கிறேன். எனக்கு உடன்படாத சீனுக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஓகே. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சினிமாக்கள்லாம் நிறைய பார்க்குறீங்களா? ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப? இல்லை, அதையும் பார்க்குறதில்ல. உதயா நடித்த படம் 2-3 படம் பார்த்தேன். அவன் வந்து ரிலீஸ் ஆனப்போ. ரஜினி படம் அடிக்கடி ஏதாவது அவன் ரிலீஸ் ஆகும்போது அவர் சொன்னார்னா அந்த படம் போய் பார்ப்பேன். அது பார்த்துருக்காங்க. தியேட்டரில் போய் பார்க்குறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு.